இப்போ மாணவ செல்வங்களுக்கு காலை வணக்கங்கள் உரித்தாகட்டும். குழந்தைகளே, நாங்கள் கல்வி கற்பதற்காக படிப்பதற்காக காலையில் ஒன்று கூடியிருக்கிறோம். இது ஒரு நல்ல அருமையான முயற்சி. இந்த முயற்சி உங்களை மிகச்சிறந்த நல்வழியில இட்டுச் செல்கின்றது என்பதை நீங்க புரிந்து கொண்டு இந்த வகுப்பில முழு ஈடுபாட்டுடன் பங்கு பெற்றுங்கள். இதன் பயன் உங்கள் எதிர்காலத்தில் உங்களுக்கு நிச்சயமாக அறியக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் ஒருவரும் பிறக்கும் போது பெரிய திறமைகளை வழிகாட்டிக் கொண்டு பிறப்பதில்லை. அவர்களுடைய ஆற்றல்கள் திறமைகள் எல்லாம் அவர்களுடைய முயற்சியாலேயே வழிகாட்டப்படுகின்றது. அப்பொழுதுதான் அவர்கள் புகழப்படுகிறார்கள், அவர்களால மக்கள் பயன்பெறுகிறார்கள், அவர்கள் சேவை செய்கின்றார்கள். அந்த வகையிலே உங்களையும் நீங்கள் உயர்த்திக் கொள்வதற்கு இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கோ. நாங்கள் கற்க முயற்சியில் ஈடுபட்டுள்ளோம் என்பதை உணர்ந்து மிகுந்த கவனத்தோட பாடங்களை படிப்போம். இன்றைய தினம் நாங்கள், அதாவது என்னுடைய வழிகாட்டல் பயிற்சி தாள்கள், சித்திரப்படங்களூடாக சிந்தனையை விருத்தி செய்யக்கூடிய, அறிவாற்றலை கூட்டக்கூடிய மாதிரி பரீட்சை தாள்களில் 4வது மாதிரி பரீட்சையின் முதல் 4 பக்கங்களும் பார்வையிட போகின்றோம். அதாவது என்னுடைய 2ஆம் தரத்தில இருந்து 5ஆம் தரம் வரையில உள்ள பயிற்சிகள்ல இப்ப 2ஆம் தர பயிற்சியில இப்ப ஆரம்ப கட்டம் 4வது மாதிரி பரீட்சையின் முதல் 4 பக்க வினாக்களுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபட போகின்றோம். நான் இப்பொழுது உங்களுக்கு அந்த பக்கங்களை காட்டி விடை காணுகின்ற விளக்கங்கள் கற்பிக்கப் போகின்றேன். நீங்கள் அதனை கவனமாக மிகுந்த கரிசனையோடு பார்த்து விளங்கி உங்களுடைய ஆற்றலை கூட்டிக் கொள்ளுங்கள். இது தரம் 2க்கான என்னுடைய பயிற்சி. ஆனால் இந்த நுண்ணறிவை பொறுத்தவரையில தரம் என்று வகுக்கப்படுவதில்லை. காரணம் என்னென்றால் நுண் அறிவு வயதுக்கேற்ப விருத்தி ஆகிக் கொண்டிருக்கும். அதற்கு எல்லை வைப்பது தவறு. ஆயினும் பாலர்களுக்கு இது பொருந்தும் என்ற கருத்தில தான் இந்த பயிற்சிகளை நான் உங்களுக்கு வழங்குகின்றேன். இப்ப கவனிங்கோ, இது முதலாவது வினாவிலிருந்து நாங்கள் பார்ப்போம். மனிதனால் செய்ய முடியாதது. இதுல 3 பொருள் இருக்கின்றது. 3ம் ஏதோ ஒரு வகையான இசைக்கருவிகள். இதுல 2 பொருட்கள் மனிதனால் செய்யக்கூடியவை, ஒரு பொருள் மனிதனால் செய்ய முடியாதது. அப்ப மனிதனால் செய்ய முடியாதது என்றால் வேறு ஏதோ ஒரு வகையில் உருவாக்கப்பட்டது. அதுதான் இயற்கையால் உருவாக்கப்பட்டது. அப்ப இயற்கையால உருவாகினது சில பொருட்கள், செயற்கையாக செய்யப்பட்டது சில பொருட்கள். அப்ப இயற்கையான உருவாகியது என்றால், இயற்கை என்றால் பிள்ளைகள் தானாக நடப்பது. இந்த உலகத்தில நாங்கள் காற்றை சுவாசிக்கின்றோம். எங்களுக்கு கிடைக்கின்ற காற்று இயற்கையாகத்தான் கிடைக்குது, நாங்கள் செய்கிறீர்கள். நாங்க சாப்பிடுகின்ற சாப்பாடு கூடி இயற்கையால தான் கிடைக்கின்றது. நாங்கள் முயற்சி செய்து விவசாயத்தை செய்தாலும் அது இயற்கை. மரங்கள் எல்லாம் இயற்கை. நாங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இயற்கை தான். அப்ப இயற்கை என்றால் தானாக நடப்பது, செயற்கை என்றால் நாங்கள் செய்வது. அப்ப இதுல உள்ள முதலாவது இசைக்கருவியை நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. 2வதும் நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. 3வது சங்கு என்பது ஒரு நீர்வாழ் உயிரினத்தின்
மேல் ஓடு. இப்ப நத்தை, ஆமை போன்றன தனது உறுப்புகளை பாதுகாக்க உதவுற மாதிரி இந்த சங்கம் ஒரு வகையான நீர்வாழ் உயிரினம். நீர்வாழ் அது தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக, அதாவது ஈரூடகமாகத்தான் அநேகமாக ஓடுகள் உள்ள உயிரினங்கள் இருக்கின்றது. அப்ப இந்த சங்கு என்பது ஒரு நீர்வாழ் உயிரினத்தின் பாதுகாப்பு கவசம். அதுல ஊதும் போது, அதாவது நாங்கள் எங்களுடைய ஊதுவதன் மூலம், காற்றை ஊதுவதன் மூலம் அதிலிருந்து ஓசை எழுப்பலாம். அப்ப இதுல மனிதனால் செய்ய முடியாதது சங்கு என்பது ஆகும். அடுத்த கேள்வி, மலைக்கு தோழன். இதுல 3 பொருட்கள் இருக்கின்றது. ஒன்று தொப்பி இருக்கின்றது, குடை இருக்கின்றது, காற்றாடி இருக்கின்றது. அதாவது கையால வீசி காற்றை உண்டு பண்ணுவது. அப்ப இதுல தொப்பி என்பது மலைக்கு தோழன் என்று சொல்ல முடியாது. தொப்பி தரையே கொஞ்சம் இடத்தைத்தான் நினைக்காம பாதுகாக்கும். உடம்பு முழுவதையும் நினையாமல் பாதுகாக்கக்கூடியது குடை. அப்ப மலைக்கு மிகுந்த பயன் தருவது குடைதான். காற்றாடி காற்றை தருவது. இப்ப உங்களுக்கு காற்றாடி பற்றி தெரிந்திருக்கும். வீடுகள்ல காற்றாடி சுற்றுகின்றது. நீங்கள் காற்றாடியால காற்றை உண்டு பண்ணுகிறீர்கள். நீங்க சிந்தித்து பார்த்தீர்களோ தெரியாது, காற்றாடி கிளை இருந்து காற்று வருதா அல்லது காற்று எப்படி அந்த இடத்துல வீசுகின்றது என்று நீங்க, அதாவது அப்படி சிந்தித்து பார்த்தால்தான் உங்களோட சிந்தனை விருத்தியாகும். காற்றாடி என்பது அந்த ஃபேனுக்கு, அதாவது அந்த காற்றாடிக்கு இருந்து காற்று வரவில்லை. சூழல்ல இருக்கிற காற்றை அந்த காற்றாடி தள்ளிவிட புதிய காற்று அந்த இடத்தை நோக்கி வருகின்றது. அப்ப அது திரும்ப தள்ளப்படுகின்றது. இப்படித்தான் காற்று வீசுகின்றது. அப்ப இந்த கை காற்றாடியும் அப்படித்தான் நிக்கிற காற்றை தள்ளிவிட புதிய காற்று வருவதுதான் காற்று வீசுதல். இனி நாங்கள் 3வது வினாவை பார்வையிடுவோம். இங்கு ஒரு 5 கோடுகளாலான ஐங்கோண வடிவம், அதுக்கு இலக்கமிடப்பட்டுள்ளது. அது கீழே நகரும் சட்டம் ஒன்று கிடையாக இருக்குது, அதுக்கும் இலக்கமிடப்பட்டுள்ளது. இந்த இலக்கங்கள், இந்த சக்கரம் வலம் சுழியாக சுற்றுகின்றது. உங்களுக்கு இதுல பார்க்க தெரிகின்றது, மேலே வலம் சுழியாக அந்த சக்கரம் சுற்றுகின்றது என்று அம்புக்கோடால காட்டப்படுகின்றது. அப்ப இப்படி சுற்றுகின்றது. இப்ப இதுல முதலாவது 1 பொருந்துகின்றது, அடுத்த 2 பொருந்தும், அடுத்த 3 பொருந்தும், அடுத்த 4 பொருந்தும், அடுத்தது 5 இங்க பொருந்தும். இப்படியாக பொருந்திக் கொண்டு நகர்கின்றது. இப்ப கேள்வி என்ன, இந்த 5க்கு பிறகு இந்த இடத்துல பொருந்துகின்ற இலக்கம் யாது என்றால் இந்த 1 என்பது தான் இங்கே பொருந்துகின்றது. அப்ப கேள்விக்கான விடை 1. அடுத்த 4வது கேள்வி, இரு பகுதிகளும் சமமானது ஏது? அப்ப நாங்க இது கண்ணால பார்த்து கற்புல நாட்களாக இந்த 2 பகுதிகளையும் சமனாக இருப்பதை தெரிவு செய்ய வேண்டாம். அப்ப நாங்க இதை கொஞ்சம் உற்று கவனித்தோமா இருந்தால் எங்களுக்கு இடமிருந்து பலமாக, அதாவது 1வது தாளையும் 2வது தாளையும் நாங்கள் உற்று கவனித்தால் எங்களுக்கு இதுல விடை காணக்கூடியதாக இருக்கும். இப்ப கவனிங்கோ, 1வது விடையில இருக்கின்ற இடது பக்கம் வலது பக்கத்தை கவனிப்போம். இங்க 3 இருக்கு, இங்க 3 இருக்கு, இங்க 4 இருக்கு, 4 இருக்கு, 2 இருக்கு, 2 இருக்கு, 1 இருக்கு, 1 இருக்கு, 6 இருக்கு, 6 இருக்கு, 7 இருக்கு, 7 இருக்கு. அப்ப 1வது தான் இரு பகுதிகளும் சமமானவை. அப்ப 2வதுல நாங்கள் அவதானிப்போமா இருந்தால் இங்க வட்டம் இருக்கின்றது, இங்க சதுரம் இருக்கின்றது. அப்ப தவறு. 3வதுல அவதானித்தால் இங்க சற்று இருக்கின்றது, இங்கே எக்ஸ் இருக்கின்றது. அப்ப தவறு. அப்ப இந்த கேள்விக்கான விடை 1வது விடை என்பது எங்களுக்கு புலனாகின்றது. இனி நாங்கள் அடுத்த பக்க வினாவுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபடுவோம். இப்ப கவனிங்க பிள்ளைகள், நீங்கள் மெல்ல மெல்லத்தான் கற்கிறீர்கள்.
பெரிய கடினப்பட்டு கற்கவில்லை, ஆர்வத்தோட கற்கிறீர்கள், அதான் முக்கியம். இப்ப நீங்க இது ஒன்றுதான் நீங்க அரச பரீட்சை இல்லை, இதே போல வாழ்க்கையில மேற்கொண்டு மிக முக்கியமான பரீட்சைகள் காபோதா சாதாரணம் தரம் உயர்தரம் கற்பீர்கள், பிறகு பல்கலைக்கழகம் சென்று உயர்கல்வி கற்பீர்கள், அதன் மூலம் நீங்க உயர்ந்த நிலை அடைவீர்கள். அப்ப அதற்கு இந்த கற்றல் நடவடிக்கை மிகுந்த பயனுள்ளதாக உங்களுக்கு அமையும் என கூறிக்கொண்டு நான் இப்பொழுது இரண்டாவது பக்கத்து கேள்விகளுக்கு வினாவிடை விளக்கம் வழங்க போகின்றேன். இப்ப நீங்க இந்த கற்கைய உங்களுடைய வழக்கமான செயலாக மாற்றிக்கொள்ளுங்க, அதனால நிச்சயமாக நிறைந்த பலன் கிட்டும். இப்ப நாங்க இந்த வினாவில ஐந்தாவது வினாவில இடதுபுறம் பானா போன்ற ஒரு குறியீடு இருக்கின்றது, அதோட ஒரு கிடைக்கோடும் ஒரு சாய்கோடும் இணைந்தால் அடுத்ததாக ஒரு சதுரத்துக்கு ஒரு சாய்கோடு, அதாவது வடகிழக்கும் தென்மேற்கையும் இணைக்கின்ற சாய்கோடு உள்ள ஒரு வடிவம் கிடைக்கின்றது. அப்ப எங்களுக்கு இது தெரிகின்றது, ரெண்டும் சேர்ந்தால் இந்த வடிவம் வரும், கண்ணால பார்க்கவே புரிகின்றது. அப்ப இதுல நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னென்றால், இந்த கோடுகளை கொண்டு திசைகளை பற்றி அறிந்திருந்தால் எங்களுக்கு வினாக்களுக்கு விடையளிப்பது இலகுவாக இருக்கும். நீங்க இங்க பாக்குறீர்கள், இந்த பானாவில 3 வகையான கோடு இருக்கின்றது, 2 நிலைக்குத்து ஒரு கிடைக்கோடு. பிறகு அடுத்த வடிவத்துல ஒரு கிடைக்கோடும் ஒரு சாய்கோடும் இருக்கு, இது இணைந்த உடனே ஆயின் என்ற 3ஆவதானது வருதென்றால், இதே போல கீழே உள்ள பானாவோட இணைகின்ற போதும் அதுவும் ஒரு கிடைக்கோடும் ஒரு சாய்கோடும், ஆனால் சாய்கோடு வெவ்வேறு திசைக்கு வருகின்றது. முதலாவது வடகிழக்கு தென்மேற்காக இருந்தது, அடுத்தது வட மேற்கு தென்கிழக்காக இருக்கின்றது. அப்ப அதன் மூலம் உருவாகக்கூடியதை நீங்க கண்ணால பார்க்கிற போது உங்களுக்கு விளங்குகின்றது, முதலாவது விடைதான் பொருத்தமாக இருக்கின்றது. ஏன் 3ஆவது விடை பொருத்தமில்லை என்றால் மேலே உள்ள கிடைக்கோடு அங்க அமையவில்லை. இனி நாங்கள் 6வது வினாவை பார்ப்போம். 6வது வினாவில நீங்க அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது, ஒரு நீர் பருகும் பாத்திரம், அதாவது நாங்க சாதாரணமாக தண்ணீர் குடிக்கிற பாத்திரம். இது கடந்த பரீட்சை 2024வது பரீட்சையில் கூடி இந்த வினா வந்தது. அப்ப இது ஆரம்ப கருத்து. இந்த கருத்தை விளங்கிக் கொள்ற போது நீங்கள் இது சார்பான கடினமான விடயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் வரும். அங்கே ஒரு கடினம் இல்லை, இதுங்க அசைவுகள்லாம், இது 4 திசைகள்லையும் அசைகின்றது. அதாவது அப்ப ஒன்றில இருந்து ஒன்று மாறுபடுகின்ற போது, அசைகின்ற போது அதுல நடக்கிற மாறுபாடுகளை நாங்கள் உற்று பார்க்கணும். இப்ப இந்த கப்பில முதல்ல நாங்கள் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு என்ற 4 பிரதான திசைகளை வைத்தும் காணலாம், அல்ல கடிகாரத்தில் உள்ள முட்களை கொண்டும் பார்த்து கொள்ளலாம். இப்ப முதலாவது கப்பில கைப்பிடி, எல்லாத்திலையும் கைப்பிடி தான் மாறுபடுகின்றது, அந்த பாத்திரத்திலே ஒரு மாறுபாடும் நடக்கவில்லை, ஒரே அளவான பாத்திரம். முதலாவதுல இந்த கைப்பிடி இருக்கிற திசையை நாங்கள் பார்த்தால், அதாவது திசையில பார்க்கலாம் அல்லது கடிகாரத்துல பார்க்கலாம். நாங்கள் திசையில முதல் பார்ப்போம். இது கிழக்கு திசையை நோக்கி இருக்கின்றது, இது தெற்கு திசையை நோக்கி இருக்கின்றது. அப்ப இது வலம் சுழியாக சுற்றித்தான் தெற்கு திசை வந்திருக்கு. அப்ப இனி இது இப்படி சுற்றினால் இது மேற்கு திசையை நோக்கி இருக்கின்றது. அப்ப இது இனி வலம் சுழியாக சுற்றினால், அதாவது வடக்கு திசை நோக்கி இருக்குமா இருந்தால் அந்த கைப்பிடி எங்களுக்கு தெரியாமல் போகும். இதே மாதிரி நாங்கள் இந்த கல்விய கடிகார நேரத்தை கண்டும் கணித்துக் கொள்ள முடியும். இப்ப இது 3 மணியாக இருந்தால் இது 6 மணியாக இருக்கும், இது 9 மணியாக இருக்கின்றது. அப்ப இது 12 மணி என்றால் கைப்பிடி பின்னால இருக்கும், இதுக்கு பின்னால கைப்பிடி இருக்குது, அதங்களுக்கு தெரிய இல்லை. ஏன், இது கண்ணுக்கு புலனாகாத அடுத்த பக்கம் எங்கட ஒளி ஊடு புகாத வழியால் தெரியவில்லை. இது ஒரு கண்ணாடி பாத்திரமா இருந்தால் அந்த பின்பக்கம் இருக்கிறது இப்படியாக ஒரு நிழலாகவாவது தெரியும், பின்னுக்கு இருக்கிறது.
அது பின்னுக்கு இருக்கிறதா நம்முடைய இங்க தெரியவில்லை. அப்ப இந்த கேள்விக்கான விடை மூன்றாவது என்பது எங்களுக்கு புலனாகின்றது. அடுத்த வினாவை பாருங்க. 3 கடிகாரங்களுக்கு இடையிலே ஒரு மாறுபாடு இருக்குது. நாங்க நிமிட கம்பியை பார்க்கிறோம், எல்லாத்திலையும் நிமிட கம்பி 12 நிக்குது. மணிக்கம்பி மட்டும் முதலாவதுல 2 நிக்குது, 2வதுல 4 இருக்கு, 3வதுல 6 இருக்கு. அப்ப இதுக்கிடையில என்ன மாறுபாடு என்று சொன்னால் 2 கூடுகின்றது. அப்ப அடுத்தது எத்தனையில நிற்கும்? 8 நிற்கும். ஏன் 2 கூடுது? அப்ப 2 பொது வித்தியாசம் என்று சொல்றது. ஒரு எண்ணுக்கும் அடுத்த எண்ணுக்கும் இடையில ஒரே அளவான மாறுபாடு வித்தியாசமாக இருக்கும். அல்ல ஏதாவது இயற்கையான எண்ணம் வரலாம், 1 2 3 4 என்று வித்தியாசம் வரலாம், அல்ல 1 2 வித்தியாசம் வரலாம். அப்ப இங்க பொது வித்தியாசமாக இருப்பது சக 2. அப்ப 8 மணி என்பதுதான் இங்க பொருத்தமான விடையாக இருக்கின்றது. நாங்க தொடர்ச்சியான வினாக்களை பார்வையிடுவோம் பிள்ளைகள். இதுல 8வது 9வது கேள்விகளை பார்ப்போம். கண்ணங்கரியது காகம். அப்ப கண்ணங்கரியது என்றது, கண்ணங்கரிய என்ற சொல் அடுக்கு இடுக்கு தொடர் என்று சொல்றது. அதாவது சொற்கள்ல அடுக்கு தொடர் என்றால் ஒரு சொல் திரும்ப வந்தால் அடுக்கு தொடர் என்று சொல்றது. அடுக்கு இடுக்கு தொடர் என்றால் அது மிகைப்படுத்தி சொல்றது. இப்ப உண்மையில கரிய நிறம்தான் காகம். கரியது என்றால் கருப்பு நிறம். ஆனால் இதை கண்ணங்கரியது என்று மிகைப்படுத்தப்படுகின்றது. மிகைப்படுத்துவது என்றால் பெருசாக சொல்லப்படுகின்றது, பெருசுபடுத்தப்படுகின்றது. கண்ணங்கரியது, பெண்ணம் பெரியது, சின்னஞ்சிறியது, எறும்பு சின்னஞ்சிறிய உயிரினம், காகம் கண்ணங்கரிய நிறம், மலை முகடு பெண்ணம் பெரியதாக இருக்கின்றது. அப்ப இந்த கண்ணங்கரியது சக்கச்சிவந்தது என்பதெல்லாம் அடுக்கு இடுக்கு தொடர் என்பதை நீங்க தெரிந்து வைத்துக் கொள்ளுங்க. அப்ப இப்ப நாங்கள் கண்ணங்கரியது காகம் என்றால் அதன் கருத்து என்ன? கருப்பு ஆயின். செக்கச்சிவந்தது சூரியன் என்பது கருத்து என்ன? சிவப்பு என்பது ஆகும். நாங்கள் இந்த பக்கத்தின் இறுதி வினாவை பார்ப்போம். இங்கே மெழுகுவர்த்தி இருக்கின்றது. இதனுடன் நெருங்கிய தொடர்பு உள்ளது எது என்று கேட்கப்படுகின்றது. மெழுகுவர்த்தியிலே என்ன எங்களுக்கு கிடைக்கின்றது? வெளிச்சம் கிடைக்கின்றது. இங்கே இந்த 3 பொருட்களுமே வெளிச்சம் தரக்கூடியதான். இதுல காட்டாவிட்டாலும் இது வெளிச்சம் தரும். இது எண்ணெய் எரிந்து வெளிச்சம் பெறுவது, இது மின்சாரத்தால் வெளிச்சம் பெறுவது, இது மின்கல சக்தியால் வெளிச்சம் தருவது. அப்ப இதோட நெருங்கிய தொடர்பு எது என்றால் முதலாவது தான் நெருங்கிய தொடர்பாக இருக்கின்றது. ஏன் 3 தானே வெளிச்சம் பெறுது? அப்ப முதலாவது மட்டும் நெருங்கிய தொடர்பு என்றால் இதுல முதலாவதுல மெழுகு கரைந்துதான் வெளிச்சம் பெறுது. 2வதுல எண்ணெய் தீர்ந்து எண்ணெய் இல்லாமல் போய்த்தான் வெளிச்சம் பெறுகின்றது. அப்ப 2மே ஒரு தியாகம் மாதிரி. மெழுகு இல்லாமல் போய்த்தான் வெளிச்சம் பெறுது, அதையும் கரைந்து திரவமாக்கி அதுதான் வெளிச்சத்தை தருகிறது. இந்த எண்ணெயும் தான் இல்லாமல் போய்த்தான் வெளிச்சம் பெறுகின்றது. இந்த மின்சாரம் அப்படி அல்ல, அது செயற்கையாக செய்யப்படுறது. மின்கலமும் அப்படி. அப்ப இதுல இதத்தோட தொடர்புடையது முதலாவது என்பதை நீங்க நன்றாக புரிந்து கொண்டால் சரி. இப்ப நாங்க அடுத்த பக்க வினாவை பார்வையிடுவோம். இனி நாங்க 3வது பக்கத்துக்குரிய வினாக்களை பார்க்க போகின்றோம் பிள்ளைகள். உங்களை மீள மீள உற்சாகப்படுத்துறேன். ஒவ்வொரு பக்கத்திலையும் நான் உங்களை சந்திக்கின்றேன். அப்ப நீங்க மிகுந்த ஆர்வமாக இருங்கோ. வீடியோக்களை போடுங்கோ. உங்களுக்கு விரும்பினா போடுங்க, விரும்பாவிட்டால் நீங்க வகுப்பு வாரது நீங்க விரும்பித்தானே வாரது, நானா கூப்பிடுறேன். அப்ப நீங்க விரும்பினால் வீடியோ போடுங்கோ, நல்லா படிங்கோ, நல்ல ஒழுக்கம் உள்ளவரா வாங்கோ. அப்படி இல்லை உங்களுக்கு நாங்கள் விடாக்கண்டர் இப்படித்தான் இருப்போம்டா, இருந்துட்டு போங்க. அப்ப நான் இப்ப உங்களுக்கு 3வது பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் கற்பிக்க போகின்றேன். நன்றாக கவனியுங்கள்.
ஒரு நாளைக்கு 4 பக்க வினாவை பக்கங்கள்ல இருக்கிற வினாக்களுக்கு விடை கண்டு கொண்டு போவோமா இருந்தால் நாங்க இந்த தரங்கண்டில இருக்கிற 8 பரீட்சை தாள்களையும் இந்த அக்டோபருக்குள்ளேயே முடித்துடுவோம். அப்ப அங்கால நவம்பர் டிசம்பருக்கு நாங்க தரம் 3க்குரிய 14 பயிற்சிகளையும் மிக தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் கடினமான கேள்விகளாக இருந்தால் நான் உங்களுக்கு எழுதி விளக்கம் தருவேன். மற்றபடி இலகுவானத்தை மேலோட்டமாக உங்களுக்கு சொல்லியே விளக்கம் தருகின்றேன். இத 10வது வினாவை பாருங்கோ. ஒரு பேனா காணப்படுகிறது இடது புறத்துல, வலது புறத்துல 3 பொருள் இருக்கின்றது. பேனாவுடன் நெருங்கிய தொடர்பு உள்ளது என்றால் பென்சில் தான். என்னத்துக்கு? பேனாவும் ஒரு எழுதுக்கருவி, பென்சிலும் ஒரு எழுதுக்கருவி என்பதை நாங்கள் புரிந்து கொண்டால் சரி. பேனாவும் பென்சிலும் எழுது கருவிகள். அப்ப பேனாவோட தொடர்புடையது பென்சில் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இனி அடுத்தது ஒரு அடைப்பு இருக்கின்றது. அந்த அடைப்புக்குள்ள வடிவங்கள் இருக்கின்றன. அதில் நாங்கள் கவனித்தால் தெரிகின்றது வட்டம், சதுரம், முக்கோணம் என்ற இருக்கின்றன. வினா கேட்கப்படுகிறது. இங்கு அதிக தடவைகள் குறிக்கப்பட்டுள்ள வடிவம் எது என்று கேட்கப்படுகின்றது. நாங்கள் அப்ப இந்த வடிவங்களை பார்ப்போம் இருந்தால், வட்டம் என்பது வட்டம் எத்தனை தடவை வருகின்றது என்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இந்த வகுப்பில இடையூறு விளைவிக்கின்ற, அதாவது